ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள், ஜீய சுவாமிகள் தாமரை திருவிழையை சரணம். ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் சமேத ரங்கநாத உன் தாமரை திருவிழையை சரணம். ஆண்டாள் தாயார் தாமரை திருவிழையை சரணம். கண்ணன் கடலிலேயே சரணம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. இன்னைக்கு 21வது பாசுரத்தை அனுபவிக்க போகிறோம். முதல்ல தன்யன், அதுக்கப்புறம் பாசுர அனுசந்தானம், அப்புறம் விசேஷங்களை பார்க்கணும். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம व्यामोहदस्तदिदराणि तृणाय मेने अस्मत्कुरोर्भवदोऽस्य दयेगे सिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये माता पिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आदस्य नगग बगुलाभिरामं तीं श्रीमत् तदङ्गुलिवं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य मगातद पट्टनाद श्री भक्तिसार कुलशेखर योगी भागान् भक्त अंग्रियेणुं परकालयदीन्तं विशाल श्रीमत् परामसमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीला तुंग स्तन किरीटडी सुप्तं कोट्य कृत्ना पारात्रिं संसृति सर सद सिरत्सित्यम अत्य भयंदी सोशिष्ट्यायां श्रीनिगलिग्यं याबलकृत बुंदे गोदादस्य नमयीदविदं भूव एवास्तु भूयः அன்னம் வயல் ஆண்டாள் அரங்கற்கு பன்னும் திருப்பாவை பல்பரியம் இன்னிசை அதால் பாடி கொடுத்தாள் நல்ல பாமாலை சூடி கொடுத்தாளே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே துல்பாவை பாடவர்ல பல்வளையாய் நாடினி வேங்கடற்கென்ற விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாரே பால் சொற்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் மாற்றான் உனக்கு வலை துளைந்து உன் வாசல் கண் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏற்போர் எம்பாவாய். ஏற்ற கலங்கள் எப்படி அந்த எத்தனை பால் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல பெரிய பெரிய பாத்திரமோ சின்ன பாத்திரமோ தகுந்த பாத்திரங்களுக்கு எதிர் பொங்கி எதிரில் உயர்ந்து மீத அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பசுமர்கள் பாத்திரங்களை சுற்றி வழியும்படி வஞ்சனை இல்லாமல் பாலை பொழிகின்ற உதார குணமுள்ள பெரிய பசுமாடுகளை ஆற்ற படைத்தான் மகனே அறிவுகிறார். நிறைய பெற்ற நரந்தகோப்பனுடைய மைந்தனாக கண்ணபிரானே நீ விழித்து கொள்ள வேண்டும். ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலேழாய் ஊற்றமுடையாய் நிர்வாக சக்தி வாழ்ந்தவனே மண்ணுலகில் ஆவிர்வாவம் செய்து அங்கே நீங்க வந்து பிறந்து நிலைத்து அருளிய பரஞ்சோதியே நீ எழுந்தருள வேண்டும். மாற்றார் உனக்கு வழி தொடர்ந்து உன் வாசல் அதன் கண்
வந்து உன் அடிபணியும் மா போல. விரோதிகள் உன்னிடத்தில் பலமெல்லாம் இழந்து மனம் திடமற்று திருமாளிகை வாசலில் வந்து உன் திருவடிகளை சேவிப்பது போலவே யாம் புகழ்ந்து போற்றி வந்தோம் ஏல்வோர் என்பாவாய். ஒன்றை துடிக்கிறதுக்கோசரம், ஒன்றை பாடுறதுக்கோசரம், ஒன்றை துயில் எழுப்பத்துக்கோசரம் நாங்கள் வந்து நிற்கிறோம். உன்னுடைய விஜயத்தை உன்னுடைய வெற்றியை நாங்கள் கூறி உன்னை பாடுறோம், எழுந்துவா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆயப்பெண்கள் கண்ணனையும் நீலாதேவியும் எழுப்பியதும் நீலா எழுந்திருந்து நானும் உங்களுக்கு ஒத்தவள், எல்லோரும் சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கலாம் என்றார். ஆக அனைவரும் சேர்ந்து இந்த பாட்டில் கண்ணனை எழுப்புகின்றனர். இப்போ நீலாதேவி தாயார் வந்து இவா கோஷ்டியில் சேர்ந்துட்டார். இவா கோஷ்டியில் சேர்ந்துட்டதுனால எல்லாருமே சேர்ந்து கண்ணனை பிரார்த்திக்கிறார். புகவாதார் அம்புக்கு தோற்பார்கள், நாங்களும் தோற்றோம் உன் குணத்துக்கே அப்படின்னு சொல்லி அந்த முன்னிடம் வந்துள்ளோம். பிராட்டி ஏகோன சேஷிகே பகவான் சர்வசேஷிகே. ஒரு வண்டியை இரு மாடுகள் இழுப்பது போல் உலக வண்டியை இவர்கள் இழுக்கிறார்கள். இந்த பாட்டில் கோகுல எஜமானனை நந்தனை முன்னிட்டு கண்ணனை எழுப்புகின்றனர். நந்தனை முன்னிட்டால் அல்லவோ கண்ணனிடம் நோம்புக்க வேண்டிய பொருளை பெறலாம். அந்த அந்த ஆயகுலத்துக்கு அவன் தானே ராஜா, அவனை தானே எல்லாத்தையும் இது பண்ணணும்னு சொல்கிறான். கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று எப்படி காலகாத்தால பெருமாளுக்கு சுப்ரபாதம் பாடுறோமோ அந்த மாதிரி கிருதஸ்வசிய யமளம் மாத்ராகா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றது. பெருமாளுக்கு சுப்ரபாதம் பாடணும்னு சொல்றது. ஆக ஆற்ற படைத்தான் இவன், கிருஷி கோ ரக்ஷ வாணிஜியம் என்கிறது இது. ஏற்ற கலைகள் களமிடாதார் குற்றமே ஒழிய பசுவின் குற்றம் என்று. அந்த பசுமாட்டுக்கிட்ட பாத்திரம் வைக்காதவா இவ்வளோ குற்றம்தான், ஆனால் அது பால் கொடுக்கலங்கிற குற்றமே அவகிட்ட அந்த மாட்டுக்கிட்ட இருக்காதுன்றத சொல்ல. கீதாச்சாரியம் கார்மண்ய ஏவா காரஸ்தே மா பலேஷு கதாசனக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே குடங்கள் என்று சொல்லாமல் கலங்கள் என்று சொன்னார்கள். பெருமை சிறுமை இல்லை. ஒரு கடல் நீரை ஒரு மடத்துலேயும் எடுக்கலாம், ஒரு குடத்துலேயும் எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம் இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். எல்லாருக்கும் சர்வ பலத்தையும் கொடுக்கும் எம்பெருமான் சிலருக்கே கொடுக்குறான். எல்லாருக்கும் கொடுக்க முடியும்தான், ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் கொடுக்குறான். ஏன்னா சிலருக்கு கொடுப்பதிலேயே என்றால் அது கிருஷ்ணனுடைய குற்றம் என்று, கேட்காதவர்களின் குற்றம். நம்ம அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட கேட்டாதானே அவன் கொடுப்பான். இவாளுக்கு அதை கொடுத்துருக்கானே, அவளுக்கு அந்த செல்வத்தை கொடுத்துருக்கானே, நம்மளுக்கு கொடுக்கலையேன்னு சொன்னால் அது அவனுடைய குற்றம் இல்லையே. நம்ம போய் கேட்கல, நம்மளுடைய குற்றம் தான். அப்படிதான் நம்ம போய் பாத்திரத்தை வச்சா மாடு கறக்க போகிறது, மாடு பால் கொடுக்கலையேன்னு குற்றம் சொல்ல முடியாது. அது போனால் பாத்திரத்தை வச்சா கறக்கணும்னு சொன்னால் பால் கொடுக்கும். அந்த மாதிரி தான் கண்ணங்கிட்ட போய் எனக்கு அருள் புரின்னு சொன்னால் அவனுக்கு அருள் புரிவான். நம்ம பாட்டில் நம்ம வேலைகளை பார்த்துட்டு இருந்துட்டு அவன் நம்மளுக்கு கொடுக்கலையேன்னு அவன் மேலே குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான். நாம் தரித்திரன் ஆகியாலே கொடுத்தால் குறைவிடும் என்று எண்ணி கொடுக்க மனம் நமக்கு வருவதில்லை. நம்ம சட்டுன்னு யாருக்கும் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட மாட்டோம். அந்த மனசு நம்மளுக்கு கிடையாது. ஆனால் அவன்கிட்ட போய் நின்றுட்டாக்க அவன் என்னத்தை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அவன். எதிர் பொங்கி எம்பெருமான் அடைக்கலம் எவன் புகுகின்றானோ அவனுக்கும் அவன் சம்பந்தி வரைக்கும் பலன் கொடுப்பான். இது ஆழ்வார்கள் சொல்லியிருக்கிறது. நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா நம்மளோட சம்பந்தம் உடையவா அத்தனை பேருக்கும். அப்படிதான் ராமானுஜர் தன்னுடைய சம்பந்தி என்னுடைய நாமத்தை யார் அடியேன ராமானுஜதாசன் அப்படின்னு யார் சொல்றாளோ அவளுடைய சம்பந்தம் இருக்கிறவா அத்தனை பேருக்கும் மோட்சம் சொல்லி ராமானுஜர் சொன்னாப்புல எல்லாருக்கும் அவன் பலன் கொடுப்பான். தன்னை அடைந்த விபீஷணனுடன் துவக்க உண்ட ராட்சசர்களுக்கும் பலமழைத்தான். விபீஷணனோட மீதி 4 பேர் வந்தான். அவளுக்கும் சேர்ந்து அவன் பலன் கொடுத்தான். சரணாகதி செய்ய திருஜடையின் சம்பந்தியான ராட்சசிகளுக்கும் பலன் கிடைத்தது. அவ சரணாகதி திருசடை சொன்னா, நீங்கள்லாம் இவளை சாதாரணமாக நினைச்சிடாதங்கோ, இந்த இலங்கைக்கே இவர் ராணியா இருக்க போறா, அவ ராமன் தான் இந்த இலங்கையை காப்பாற்ற போறான்
எல்லாருமே ராவணன்லாம் அழிஞ்சு போகிறான். நான் கனவு கண்டேன்னு சொன்னப்போ மீதி ராட்சசிகள்லாம் யாரும் சரணாகதி பண்ணிக்கல. ஆனால் திருஜடை விபீஷனுடைய சம்பந்தம் இருக்கிறதுனால அவ சரணாகதி பண்ணிட்டா. அவ சரணாகதி பண்ணிட்டதுனால அவளோட சேர்ந்த அத்தனை ராட்சசிகளையும் சீதை காப்பாற்றினான். மாற்றாதே கர்ணன் வஞ்சனை இல்லாமல் விரோதிக்கும் கொடுத்தான். அர்ஜுனனுடைய தந்தையான இந்திரன் கவசத்தை யாசிக்கிறான் என்று தெரிந்தும் கொடுத்தான். அதுபோல் விரோதிக்கும் பசுக்கள் பால் கொடுக்கும். கடைகளிலே பொருள் வாங்க சென்றால் பணத்தை பெற்றுக்கொண்டு வஞ்சனையால் ஏமாற்றுபவர்கள் பலர். அந்த மாதிரி வஞ்சனை செய்வதிலே இந்த பசுக்களோ கர்ணனை மாதிரி அள்ளி கொடுக்கக்கூடியது. இந்திரனுக்கு கவசத்தை தெரிந்தே கொடுத்தான் என்பது மட்டுமல்ல, தன் மரண காலத்திலும் அவனை ரட்சிக்க சூழ்ந்திருந்த புண்ணியங்களை வாங்கி கொள்ள வந்தனர் எம்பெருமான் என்று உணர்ந்தும் கர்ணன் தனது புண்ணியங்களை வஞ்சனை இல்லாமல் அளித்தான். அந்த கர்ணனுடைய கடைசி நேரத்தில் அவன் பண்ணின புண்ணியங்கள் அவனை தடுக்கிறது, போக விடாத அவனுடைய ஆத்மாவை தடுக்கிறது. அப்போது கண்ணன் ஒரு அந்தனராக போய் யாசகம் கேட்குறான். என்ன கேட்குறான்னா, அந்த ஆத்மாவை நல்லபடியாக மேலோகத்துக்கு அனுப்பணுமேங்கிறதுக்கோசரம் உன்னுடைய புண்ணியங்களை எனக்கு யாசகமாக கொடுன்னு கேட்குறான். அந்த நிமிஷத்துலேயும் தார வாக்கிறதுக்கு நீர் ஏன்னு தன் நெஞ்சில் இருக்கிற அம்பை உருவினான். அதுலேருந்து அந்த குருதி வெளியில் வந்ததை அதை கையில் எடுத்து இதோ தந்தேன்னு சொல்லி கொடுத்தானான். அந்த மாதிரி எம்பெருமான் அந்தருடன் வேஷத்துடன் யாசிக்கும் நிலையையும் இவன் கொடுக்கும் நிலையும் வில்லிபுத்தூரார் மிக சுவையுடன் காட்டுகிறார். சகச கவசன் என்ற அசுரன் 1000 கவசம் பூண்டவன். இவனை ஒவ்வொரு கவசமாக அறுத்து கொள்ள வேண்டும். சகசிர கவசன்னு ஒரு ராட்சசன், அவனுக்கு 1000 கவசம் இருக்கு. அந்த கவசத்தை ஒவ்வொன்றா அறுத்து கொள்ளணும். எப்படின்னா ஒரு சம்வத்சரம் போன்மனா அறுக்கலாம். மற்றொரு கலசத்தை அறுக்க மீண்டும் தவம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் வரம் பெற்றவர். இந்த மாதிரி தவம் செய்தும் போர் புரியுதுமாக அவனை கொன்று அழிப்பதற்கு 2000 சம்வத்சர காலம் அளவாகும். அதுக்காக எம்பெருமான் என்ன பண்ணான்னா, நரன் நாராயணன் பத்ரிகாசிரமத்தில் நரன் நாராயணனா 2 அவதாரம் பண்ணுறான். பண்ணா நரன் போர் செய்ய நாராயணன் தவம் செய்வதும், நாராயணன் போர் புரியும் போது நரன் தவம் செய்வதுமாக அவனை கொல்ல முயன்றனர். ஒரு கவசம் தவிர மற்ற கவசங்களை அறுக்கப்பட்டன. அந்த ஒரு கவசத்தை அறுக்கும் முறை நரனுக்கு ஏற்பட்டது. எப்படி இவன் நம்மை கொன்று விடுவான் என்று எண்ணி அந்த அசுரன் சூரியனிடம் அடைக்கலமானான். இந்த அசுரனை சூரியன் விழுங்கி விட்டான். அந்த அசுரன் தான் சூரிய புதல்வனாக குந்திக்கு மகனாக பிறந்தான். அவன்தான் கர்ணன். கர்ணன் பிறந்த கதையே இந்த மாதிரி எடுத்து சொல்கிறான். அவன்தான் கர்ணன். இந்த கவசத்தை பெறவே மீண்டும் தருணம் பார்த்து கண்ணன் இந்திரனை அனுப்பினான். அந்த கவசத்தை அவனால் அழிக்க முடியாது, அவனை கர்ணனை அழிக்க முடியாது. அந்த கவசத்தை வாங்கிண்டா மட்டும்தான் அழிக்க முடியுங்கிறதுனால இந்திரன் திரும்பி போய் யாசகமாக வாங்கிட்டான். அவன் புதல்வனான அர்ஜுனனாகிய நரனுக்கு அன்றோ கவசத்துடன் போர் செய்யும் முறை. இது கர்ணனுடைய விருத்தாந்தம். எப்படி கர்ணன் பிறந்தான், எதனால அவனை அழிக்க முடியாது, எப்படி அவனை அழிக்கிறதுக்கு இந்திரன் போய் அந்த கவசத்தை யாசகம் பண்ணி, அதுவும் கண்ணனுடைய அருளாக தான் போய் யாசகமாக வாங்கினா. இது எல்லாத்தையும் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். சூரியன் புதல்வனான கண்ணா, அலைகளுடன் கூடிய கருங்கடலால் சூழப்பட்ட தரணியெல்லாம் சுற்றினேன். தீனர்களுக்கு வேண்டியதை தருவாய் என்று கேட்டேன். இப்பொழுது வறுமையால் துயரப்படுகிறேன். இந்த சமயம் உன்னிடம் எது உண்டோ அதை கொடுப்பாய் என்று கபலத்துடன் மாயன் கேட்கிறான். கண்ணை போகிறான். கண்ணை போயிட்டு உன்னை எப்படியாவது வாங்கி உன்கிட்டேருந்து வாங்கிக்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பகவான் வாமனதாட்டில் பலியிடம் யாசித்தார். யாசகம் செய்து வழக்கம் இல்லாததால் முறை தவறி கொள்வன் நான் மாவலி மூவடி நிலத்தா என்று அதட்டி கொல்லுவோச்சி கேட்டான். பிறந்தவாறே பிச்சையில் அதிகரிக்கையாலே யாசிக்க அறியான் என்பது வியாக்கியானம். மாவலிக்கிட்ட அதட்டி கேட்குறான். எப்படி யாசகம் பண்ணுறதுங்கிறத சொல்லலை. அவனுடைய முறைப்படி அவன் சொல்லலை. ஸ்வேதகேதுவின் தகப்பனார் உத்தாலகர் தான் வலுவிலே புதல்வனை அழைத்து உபதேசம் செய்தார். நம்மாழ்வார் பெரும் வள்ளல். ஜனங்களுடைய வேண்டுதல் இன்றியே சம்சார சாகரத்தில் மூழ்கி அல்லலை அடைந்து தவிக்கும் ஜனங்களை பார்த்து வீடு மீன் முற்றவும் என்று தானாகவே உபதேசிக்கிறார். ஆகையால் மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரின் அருளே இந்த உலகத்தில் மிக்கது என்று புகழ்கிறார்.
யாரும் நம்மாழ்வார்கிட்ட போய் எங்களுக்கு வழிகாட்டுக்கோன்னு யாரும் கேட்கவே இல்லை. ஆனால் 11 பாசனங்களில் உபதேசம் பண்ணுறார் நம்மளுக்கெல்லாம். நம்ம கேட்காதையே தான் கொடுக்குறேன். அதே இந்த இடத்துல சொல்கிறேன். அருள் கொண்டாடும் அடியவர் இன்புற அருளினான் அரும் அறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகில் மிக்கதே. அவனுக்கு அருள் இருந்தது. கண்ணனை மாதிரி நம்மாழ்வார்க்கு அருள் இருந்ததுனால அவர் அந்த 1000 பாசங்கள் மூலியமாக நம்மளுக்கு எத்தனையோ விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா பகவானுடைய ஏற்றம் தெரியும். ஏன்னா கண்ணன் நல்லா தெய்வம் இல்லைன்னு கண்ணனுக்காகவே வாழ்ந்தவர் நம்மாழ்வார். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். அயலாரில் வேஷ்டிகளை துவைத்தான் உங்களை தண்டனிட்டு தூய்மை பெற வந்தேன் என்றான். பிறர்க்கு சுத்தி செய்பவன் ஆகியார் என்னை சுத்தி செய்து கொள்ள வேண்டாமோ? ஆகவே குமாரர்களும் உன்னை வழங்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்ல எம்பெருமானரும் நியமிக்க தன் புதல்வர்களை அழைக்கலாம். எம்பெருமானர் திருக்கோளூருக்கு போகிறார். அந்த இடத்துல ஒரு வண்ணா வரான். வண்ணா இது போல் நாங்கள் எல்லாரும் என் குழந்தைகள் நாங்கள் எல்லாரும் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிக்கிறோன்னு சொல்கிறோம். அப்போ கூப்பிட்டு உன்னுடைய குழந்தைகளையும் கூப்பிட்டுன்னு சொன்னால் ஒரு பையனுக்கு பேர் சடகோப்பா, இன்னொரு பேர் சடகோப்பா வா, குருகூர் நம்பி வா, வகுளாபரணா வா, காரிமாரா வா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாம் கூப்பிடுறாங்க. அப்போ ராமானுஜருக்கு மயக்கமே வந்துட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கலையே. நம்மளுக்கு இந்த மாதிரி குழந்தை இருந்தால் நம்மளும் அந்த நம்மாழ்வாருடைய பேரை சொல்லி தினம் கூட்டு மகிழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் சமாளிச்சுட்டு அன்னைக்கும் அமுது ஊரும் சடகோப்பனின் பெயரை வைத்து அழைக்கும் வகையில் நாம் மரபெகு பெற்று இல்லை அப்படின்னு சொல்லி அழுதாராம். அந்த மாதிரி அந்த நம்மாழ்வாருடைய ஏற்றம் அவ்வளோ பெருசு. அதை கொஞ்சமாவது நம்மளும் உணரணுங்கிறத எல்லார் ஆழ்வார்களும் நிறைய எழுத்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நம்மாழ்வார் 4 வேதத்தையும் 4 இதுவாக நம்மளுக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அதுலேயே சாரமாக அந்த திருவாய்மொழி சொல்லியிருக்கிறத கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்கணுங்கிறதான் பெரிவாள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறது. பெரும் பசுக்கள் அயோத்தியில் சத்ருஜனன் என்னும் யானையை போல் இந்த பசுக்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு நோய் வருவதில்லை. அசுரர்களிடம் நடுக்கம் இல்லையாம். சிங்கம் புலி இவைகளிடம் பயம் இல்லையாம். ஏன்? பலராமனுடன் கூடி நாராயண அவதாரமான கிருஷ்ணன் நந்தனுடைய செல்வத்தை காப்பாற்றுவான். அதுதான் அந்த பலராமனும் கண்ணனும் இங்கே உலகத்தில் பிறந்திருக்கா. எதுக்கு பிறந்திருக்கா? இவாளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கு தானே பிறந்திருக்கான். அதுவும் கண்ணனுக்கு கண்ணனுடைய கிருஷ்ணாவதாரத்தில் அந்த கோரக்ஷணங்கிறது தான் ரொம்ப முதன்மையாக தான் எடுத்துட்டு இருக்கான். அறிவு உராய் அசேதனுக்கு ஒப்பான பசுக்களுக்கு கூட இரக்கம் அனுகிரக புத்தி இருக்கிறது. சேதன சார்பு பௌமான உனக்கு இது அவசியம் வேண்டாமோ? ராமாவதாரத்தில் ஒரு கபோதம் தன் உயிரை கொடுத்து வேடனை காப்பாற்றியது. அது இருக்க சேதனால் நான் அடைக்கலம் வந்தவனை எப்படி விடுவேன் என்று நீ முன்பு சொன்னது நினைவில் இல்லையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனை பார்த்து இவ கேட்குறான். வைகுண்ட லோகத்தில் பார்க்கடலில் தேவரருடைய சௌசல்ய வாத்சல்ய குணங்கள் அதுக்கெல்லாம் விலை போகலை. ஏன்னா அங்கே எல்லாமே நிறைஞ்சிருக்கு. கஷ்டப்படுறவாளுக்கு தானே அவனுடைய சைசல்ய குணம் வேணும். அவனுடைய வாத்சல்ய குணம் தான் இங்கே இந்த பூமியில் இருக்கிறவாளுக்கு தானே வேணும். அங்கே தான் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதற்காக வன்றோ இங்கே உதித்தார். நாங்கள்லாம் கஷ்டப்படுறோங்கிறதுக்கோசம் தானே இங்கே வந்தார். அதை உணர்ந்து எழுந்திருப்பாயாக. விஸ்வாமித்திரர் காலை கடன்கள் முடித்த பின் ராமனை எழுப்பினார். ஆத்மீக கடன்களை செய்ய நீ எழுந்திருக்க வேண்டாமா? அவர் விஸ்வாமித்திரர் எழுப்புறாப்புல நாங்கள் எழுப்புறோம், நீ இந்த இடத்துல எழுந்து வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஊற்றம் உடையாய் பெரியாய் எங்களுடைய ரட்சணத்தில் ஊற்றம் உடையவன், அதாவது தயை உடையவன், சக்தியும் பெற்றவன். அவனுக்கு தயையும் இருக்கு. நம்ம எப்படி நம்மளுக்கு பண்ணணுமோ அந்த சக்தியும் அவனுக்கு இருக்கு. அதாவது தயை உடையவன், சக்தியும் உடையவன். இந்த இரண்டும் அவசியம் வேண்டும். அது ரெண்டும் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். பகவான்கிட்ட நம்மளுக்கு பக்தி இருந்திருக்குனாக்க அவன் நம்ம கிட்ட தயை உடைவான், சக்தி உடையவன் சொல்லி சொல்றான். அசக்தனுக்கு தயை இருந்தாலும் பயன்படாது. இரண்டும் இருப்பது ஸ்வர்ண புஷ்பம் மணந்தால் போலாகும். ராகவாய மகாத்மனை என்ற இடத்தில் சௌலபியம் மகத்துவம் இரண்டும் ராமனுக்கு கூறப்பட்டது போல் இங்கும் இவ்விரண்டும் கூறப்படுகிறது. அதாவது எங்களுடைய ரட்சணத்தில் சிரத்தை உடையவன், சாமர்த்தியம் உடையவன். ராமன் ஜனங்களுக்காகவே வாழ்ந்தான்.
அவள்லாம் ஒரு வண்ணா ராத்திரியில இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஒரு வருஷம் இன்னொருத்தனுடைய அரண்மனையில் அவள் காவல் இருந்துட்டு வந்திருக்கா. அவளை திருப்பி பத்னியா ஏத்துண்டானேன்னு சொன்ன அந்த ஒரு வண்ணான் சொன்ன அந்த வார்த்தைக்கோசரம் கர்ப்பிணியான தன்னுடைய மனைவியை காட்டுக்கு அனுப்பினான். அந்த மாதிரி தன்னுடைய ஜனங்களுக்கோசரம் ராமன் எதை வேணாலும் செய்வான்ற அந்த ஒரு இதில் இருக்க செய்யும். நீயும் அந்த மாதிரி தானே, ராமாவதாரத்துக்கு மட்டும் அப்புறம் தானே கிருஷ்ணாவதாரம், உனக்கு அந்த தயை வேண்டாமா, எங்களெல்லாம் நீ காப்பாற்ற வேண்டாமா சொல்ற. அன்று ஐவருக்கு திரைகள் காட்டியிட்டு செய்து போன என்பது போல் அந்த பஞ்சபாண்டவர்களுக்காக நீ என்னெல்லாம் பண்ணியிருக்க. சங்க சூடம் என்ற அசுரர் முன்பு 1000 பெண்களுக்கு தனியாக இருக்கும்போது அனைவரும் திருடி கொண்டு சென்று விட்டான். நாங்கள் புலம்பினோம். அப்போது வெகு வேகமாக அவன் தலையை முஷ்டியால் நசுக்கி எங்களை மீட்டு கொண்டு வந்தாய். அவிதூர இவாக்கேத்த சிரஸ்தஸ்ய தூர மனக ஜஹார முஷ்டினை வாசு ஹை சூடாமணி வீழக விபுக என்பது ஸ்ரீமத் பாகவதம். பெரியாய் பிறர்க்கு உதவி செய்தும் நாம் என்ன செய்தோம், ஒன்றுமே செய்யவில்லையே என்ற எண்ணம் உடையவன் பெரியவன். நம்ம எவ்வளோக்கு அடுத்த வாழ்க்கை பணிவோடு நம்ம ஹெல்ப் பண்ணுறோமோ அவ்வளோ பகவான் நம்ம கிட்ட நெருங்கி வந்துட்டே இருப்பான். அதுதான் அது. ஏன்னா அவனுக்கு அந்த குணம் இருக்கு. நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் இங்கேருந்து திரௌபதிக்கு சங்க சக்கர கதாபாதே திராவகா துவாரகா நிலைய அச்சுதா அப்படின்னு சொல்லி அவ கையை கூப்பி கோவிந்தா ரக்ஷகா அப்படின்னு சொல்லி கையை கூப்பினா அவள் கூப்பிட்டுப்போ அந்த ஒரு வார்த்தைக்கோசரம் அவளுக்கு புடவை சொந்துட்டு அவ்வளோ காப்பாற்றி அதுக்கப்புறம் அவளை கூந்தலை முடிக்க வைக்கிறதுக்கு அந்த பாரத போதத்தை எப்படியெல்லாம் யுத்தத்தை நடத்தணுமோ எல்லாம் நடத்தி எல்லாத்தையும் அவளுக்கு ராஜ்யத்தை கொடுத்து இத்தனையும் பண்ணிட்டு அங்கே போனப்போ பரம்பத்துக்கு திருப்பி போனப்போ தேவர்கள்கிட்ட தான் சொன்னானோ, திரௌபதி அப்படி கூப்பிட்டா, துவாரகா நிலைய அச்சுதான்னு என்ன கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா, அவளுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி அங்கே போய் வருத்தப்பட்டானா. அந்த மாதிரி அவன் எவ்வளோ பண்ணாலும் இன்னும் அவளுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு முடியலையேன்னு தான் அவன் வருத்தப்படுவான். அதனால் அவனை யார் எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவனை நினைச்சு புகழறோமோ அந்தந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அவன் நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறான். அதுதான் சொல்றார். உலகத்தாரால் செய்ய முடியாத உபகாரங்களை நீ செய்த போதிலும் நான் கடங்காரன் என்றே சொல்லுபவனாக நீதான் பெரியவன். தன்னை அண்டினவர்கள் விஷயத்தில் அதிகமாக பட்சபாதத்தை பகையவர்களும் அறியும்படி காட்டுகிறார். இதனால் ஆஸ்திக பட்சபாதித்துவம் என்கிற விஷயத்தை வெளிப்படுத்தி பெரியவன் ஆகிறார். உன்னுடைய ஆஸ்திரிகளை காப்பாற்றணுனாக்க அந்த எதிரிகளிடம் வந்த பஞ்ச பாண்டவர்களுக்கோசரம் அந்த துரியோன ஆதிகளுக்கோசரம் அவளெல்லாம் எந்தெந்த விதத்திலெல்லாம் எப்படி பண்ணான். தன்னுடைய ஆழியை மறைச்சு ஜெயத்ரதனை வெளியில வர வச்சு அவனை உடனே அர்ஜுனனை கொல்ல வச்சு பீஷ்மர் மேலே 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 அம்பு விட்டப்போ சக்கராயுத்தை எடுத்துட்டு அவர்கிட்ட போய் அந்த மாதிரி கொல்லாம் ஆக்கோல் அந்த கையில் இருக்கிற அந்த சாட்டை வச்சுட்டே அத்தனை பண்ணானே. அப்படி பண்ணிட்டும் நான் எதுவுமே பண்ணலைங்கிற ஒரு மனநிலையில் இருக்கானா. அப்பேற்பட்ட சௌசீல்யம் சௌலபியம் வாத்சல்ய குணம் உள்ளவன் அவன். சுக்ரீவ மகாராஜாவின் மூலமாக தடைகள் ஏற்பட்ட போதிலும் நான் விபீஷ்ணனை விடமாட்டேன் என்று செய்த பிரதிஜையை பூர்த்தி செய்வதில் ஊற்றமுடையவன் நீ. தன் விபூதி இவைகளுக்கு அழிவு வருமாகிலும் ஆசிரியர்களை ரட்சித்தே தீர்வன் என்ற ஊட்டம் உனக்கு. என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா போதும், அவ்வளோதான். அவளுக்கோசரம் எந்த நிலைமையில வேணாலும் நான் கீழே இறங்கி அவளுக்கு ஒத்தாசை பண்ணுவேன். ஊற்றமுடையாய் பெரியாய் என்பதற்கு வேறு வகையிலும் பொருள் கூறுவர். ஜகத்காரண போதனனான பெருமாள் பொருள்தான் கிருஷ்ணனாக அவதரிக்கிறான் என்று இதில் காட்டப்படுகிறது. ஊற்றமுடையாய் பிரளய காலத்தில் அசேதனனுக்கு ஒப்பான சேதனர்களை பார்த்து நான் பலவாக ஆக கடப்பேன் என்று சங்கல்பத்தை உடையான். ஒன்றும் தேவும் உலகும் அந்த பாசுரத்துல ஆழ்வார் சொல்றார். ஒண்ணுமே இல்லாத உலகமோ தேவர்களோ எதுவுமே இல்லாத அவன் மட்டும் அப்படியே இருக்கான். அப்போ ஏன் நம்ம இப்படி இருக்கணும்? எல்லாரையும் படைச்சு அவளுடைய கர்மங்களை கழிக்க வச்சு நம்ம கிட்ட கூட்டுன்னு வந்துக்கலாமே தோணித்து
நான் பலவாக கடவேன் அப்படின்னு சொல்லி சபதம் பண்ணுறான். அந்த சபதத்தினால்தான் எத்தனையோ அண்ட பிரதான்களை அனுபவித்து அத்தனையும் உற்பத்தி பண்ணி அதுக்குள்ள ஜீவராசிகளை அவளுடைய பாவ புண்ணியங்களுக்கோசரம் அதுக்கு தகுந்தாப்புல படைப்பிக்கிறான்னு சொல்லி சொல்றான். பெரியாய் பிரகிருதி மகத் அகங்கார ரூபங்களாக சிருஷ்டியே அடைகிறார். இதுதான் சிருஷ்டியினுடைய வழி. பிரகிருத்தினா இந்த உலகம், மகத் அகங்காரங்கிறது நம்ம மனசு அகங்காரங்கள், இது எல்லாத்தையும் அது மூலியமா சிருஷ்டியை படைக்கிறார். உலகினில் தோற்றமாய் நின்ற முன்பு அவ்வியக்தமாக இருந்தார், இப்போது வியக்தமாக காணப்படுகிறார். இத்தனை நாள் நீ பகவான் எப்படி இருப்பான்னு எங்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது. இன்னைக்கு எங்கள் கண்ணு முன்னால ஒரு கிருஷ்ணனா இருக்கா. இதனால் நாராயணன் ஸ்ரீமான் ஆகதோ மதுராம் பூரிம் என்று சொல்லப்பட்டது. உலகினில் சகல மனுஜ நயன விஷயதாம் கதக அப்படின்னு சொல்றாப்புல அது நீசர்களான சம்சாரிகளாலும் வெறுக்கப்படும் இந்த சம்சாரத்தில் பிறந்து அனைவர் கண்ணுக்கும் விஷயமாகிறார். பார்த்த சாரதி நாம் பார்த்த சாரதி ஆகிறான். அந்த பார்த்த சாரதி நம்ம பார்த்த சாரதியா ஆயிடும். அந்த கொல்லா மோக்கால வச்சுட்டு பார்த்தனுக்கு தேர் ஓட்டினவனா அவன் வீசக்காரனா நம்மளுக்கு காட்சி கொடுக்கான். தேவதைகள் நம்மால் செய்யப்படும் வேள்வியில் அவசை பெற்றுக்கொள்ள வருகின்றனர். இந்த பூமியில் காலை வைப்பதற்கு அஞ்சியும் பூமியில் வாசனை கிரணத்தால் ஏற்பாடு இருப்பதை முன்னிட்டும் கீழே கால்படாமலும் பிராணாயாமம் செய்து கொண்டும் அவிசை பெற்றுக்கொள்கிறாராம். இத்தகைய பூமியில் அன்று நீ அவதாரம் செய்தது. தேவர்கள்லாம் இந்த பூமியில கால் வைக்க மாட்டான். அது இது ரொம்ப பாவப்பட்ட இடம் மாதிரி அவளுக்கு எண்ணம். ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு தகுதி இருக்கு, அதனால அவள் பண்ணுறான். ஒரு எம்டி அவர் காரில் தான் போவார், ஒரு பியூர் சைக்கிள்லேயோ நடந்தோ தான் போவான். அவனுக்கும் இவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் தேவர்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். அவளுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு. அவர்களாம் அந்த மாதிரி புண்ணியம் பண்ணி தேவர்களாக பிறந்திருக்கா. அதனால இந்த பூமியில கால் வைக்க மாட்டான். ஆனால் இவன் அந்த பூமியில வந்து பிறந்து புழுதிலையும் மண்ணிலையும் சேத்துலையும் விளையாடி எல்லார்கிட்டையும் அடிபட்டு எல்லார்கிட்டையும் மொத்துப்பட்டு அந்த அளவுக்கு அவனுடைய வாசலத்தை காட்டியிருக்கான். நுஷேர் லோகே அப்படிங்கிறது ராமாயணம். சுடரே ச ஊ ஸ்ரேயா பவதி ஜாயமானக அப்படிங்கிறது ஸ்ருதி. ஊ என்பது அவதாரணத்தை குறிக்கும். ச ஊ அந்த ஊ தனி வார்த்தை, அதுக்கு அவதாரணத்தை குறிக்கும். இதை இங்குள்ள எல்லா பதங்களோடும் சேர்க்கலாம். இதிலிருந்து பல அர்த்தங்கள் பெறலாம். நில வரம்பு இல்லை பல பிறப்பாய். நில வரம்பு இல்லை, இத்தனை தான் அவன் பிறந்திருக்கான்ற ஒரு வரம்பே கிடையாது. இப்படிதான் அவன் பிறந்திருக்கான்ற ஒரு வரம்பே கிடையாது. அந்த மாதிரி எம்பெருமான் பிறப்பதற்கு வரம்பே கிடையாது. தேவ கிரேக் மனுஷ தாவர இன்னும் பல்பட ரூபங்களும் அவதரிக்கிறான். குப்ஜ ஆம் ரமா ரமாய் பிறந்தான் என்கிறது புராணம். எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தார் அப்படிங்கிறார் ஆழ்வார். பிறப்பில் பல்பிறவி பெருமான் என்கிறார். இப்படி பிறப்பிலும் அவன் சுடரே. ஒளி வரும் முழு நலம் அவன். அந்த ஒளி பெற்ற முழு நலம் அவன். அவனை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அதுதான் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம். கண்ணன் கீதையில சொல்றான், நான் தான் பரமாத்மாங்கிறத தெரிஞ்சும் என்ன எதிர்க்கிறான், என்ன திட்டுறான், எது என்னை அவன்தான் இவங்கிட்ட சரணாகதோ வந்துட்டான், கண்ணு முன்னால வந்திருக்கானே, இவங்கிட்ட சரணாகதி பண்ணிப்போன்னு ஒத்துருமே பண்ண மாட்டேங்கிறாளேன்னு சொல்லி சொல்றான். மாற்றால் வழி தொடர்ந்து உன் வாசல்கள். பகைவர்களே தன்னை பல வகையிலும் மேன்மையுடையவர்களாய் மாறாடி நினைத்து வந்த அந்த எம்பெருமான் பெருமை அறியாதவராய் இவன் தான் கண்ணன் சொன்னேன் இல்லையா? அதே தான். அவனை இப்பேற்பட்டவன்ற ஒரு நிலை தெரியாதவாளா அவருடன் போர் புரிந்து தோல்வி அடைந்து அவனுடைய திருவழிக்கு சஞ்சலம் அற்று அடிபடிவர். அவனே எதிர்க்கிறான், அவனே திட்டான். சிசுபாலன் அவனை அத்தனை திட்டினான். சிசுபாலன் சொந்த அத்தை பிள்ளை தான். அவன் கண்ணன் போனப்போ சிசுபாலனை பார்க்க போனப்போ ஒரு அசூயை வந்துதான், இவனால தான் இவன் அழிய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிசுபாலனுடைய அம்மா கேட்குறா, நான் உனக்கு அத்தை தானே, ஒன்னால தான் அவன் அழியணும்னு வந்திருக்கேன், இப்படி அவனை அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறான் கண்ணன்,
என்னைக்கு அவன் நேரடியாக என்ன 100 தரம் வைக்கிறானோ அன்னைக்கு மட்டும்தான் அத்தை அவனை அழிப்பேன், அது வரைக்கும் நான் அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான். அப்போது இங்கே துரியோதன் சபையில் ஒரு தரம் யார் தர்மபுத்திர சபையில் யாருக்கு இந்த ஃபஸ்ட்டு ஹவிஸை யாருக்கு கொடுக்குறதுன்னு சொல்லி யாகத்தில் இது பண்ணப்போ எல்லாரும் கண்ணன் நாமத்தை சொன்னப்போ கண்ணன் திருடன், கண்ணன் பொய்யன், கண்ணன் ஸ்ரீலோலன், அந்த மாதிரி கண்ணன் கண்ணன் கண்ணன்னு 100 தரம் அவனை வெய்கிறானான். அந்த 100வது தரம் அவனை விஷ உடனே அவனை சிரசேதம் பண்ணிடான் தன்னுடைய சக்கரதாரத்தால் கண்ணன். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். அவனுக்கு அடிப்பணியாதவர்கள், அவனுக்கு எந்த விதத்திலையும் அவனை ஒத்துக்காதவா, கண்ணன் தான் தெய்வங்கிறத எந்த விதத்திலையும் சிசுபாலும் ஒத்துக்கலை. அவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அத்தனை திட்டினானே, அந்த மாதிரி அப்பேற்பட்டவாளுக்கு அவன் எதிரி தான். அதே அவன்கிட்ட யார் அடிப்பணிஞ்சு நிற்கிறாளோ அவளுக்கு அவன் வாத்சல்யன். இங்கே காகன், கபந்தன், விராதன், ராவணன் எல்லோரும் மாற்றாராக குறிக்கப்படலாம். காகன், ஒரு காகம் எப்படி தேவியை போய் பங்கப்படுத்தித்தோ, கபந்தன் எப்படி சீதாதேவியை தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு மறைச்சு வச்சு ராமன் லக்ஷ்மணனால் அழிய பெற்றானா. விராதன், விராதனுக்காக வில் குவித்து அவனை அழிச்சார். ராவணனுக்கோசரம் வில்லெடுத்து அவனை அழிச்சார். இது எல்லாமே தாக விருந்தார்த்தம் நாம் அறிந்ததே. சீதையுடன் அபச்சாரப்பட்டு ராம பராக்கிரமத்தை அறிந்து பின் அவன் திருவடிகளில் விழுந்தது. விராதன் ராமன் காட்டுக்கு எழுந்தள்ளிய போது ராம லக்ஷ்மண சீதை மூவரையும் கண்டு, நீங்கள் அதர்வம் செய்கிற பாவிகள், முனிவேஷம் தரித்துள்ளீர்கள், ஒரு பெண்ணுடன் இருவர் வந்துள்ளீர், இந்த பெண்ணை நானே அடிக்கிறேன் என்று சொல்லி தூஷித்தான். பிறகு ராமலட்சுமணனுடைய பராக்கிரமம் அறிந்து துதிக்க ஆரம்பித்தான். இந்திரனுடைய தேர் சாரதியான மாதலி தன் பெண்ணை குணசேகின் மனோரதத்துக்கு இணங்கி பாதாளத்துக்கு சென்று அங்குள்ள சுமுகன் என்ற பாம்பை அழைத்து வந்து மணம் செய்து வைத்தான். கருடன் தனக்கு ஆகாரமான சுமுகன் என்ற பாம்பை கொள்வதற்காக முன்பு செய்திருந்த பிரதிஜையை அறிந்த மாதலி உபேந்திர அவதாரம் செய்த எம்பெருமானிடம் சுமுகனை அடைக்கலம் செய்து வைத்தான். இப்படி அறிந்ததும் கருடன் மாற்றாராக தன்னை நினைத்து எம்பெருமானிடம் போர் செய்து பங்கம் அடைந்தான். ஒரு பாம்பும் கருடனும் என்னைக்கும் எதிரி. பகவான் அப்படி அவனை தான் நம்ம சுமக்கிறோம், அவனால தான் நம்ம இருக்கோன்றத இந்த பூலோகத்துக்கு வந்துட்டாக்க இதனுடைய சக்தி என்னன்னு கேட்டாக்க அந்த ரஜோகுணம் தமோ குணம். அந்த சத்துவ குணம் இங்கே பூலோகத்தில் ரொம்ப கொஞ்சம்தான். அந்த கருடன் அங்கே இருக்கிறவருக்கு நித்தியஸ்வரிகளோடு இருக்கிற வரைக்கும் ரொம்ப வசதியானவராக இருப்பார். அவரே இங்கே பூலோகத்துக்கு வந்துட்டாக்க ராமனுக்கே அந்த நாகபாஷத்தால் அடிபட்டு விழுந்தப்போ, ராமலட்சுமணன் விழுந்தப்போ கருடனால நாரதர் கூட்டிட்டு வந்து அவளை படைக்க வச்சா ராமலட்சுமணனே நான் தான் காப்பாற்றினேன்னு சொல்லி கடைசியில் சிவனால புத்தி கூறப்பட்டு திரும்பினான் கருடன்றது ஒரு சரித்திரம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி மாதலிங்கிற அந்த பாம்பை நேராக கொண்டு போய் சரணாகதி பண்ண வச்சுட்டா கருடன் வந்து தனக்கு அது உணவு அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, உனக்கு எத்தனையோ உணவு இருக்கிற செய்யும், இந்த ஒரு பாம்பை நீ வந்து இது பண்ணுறது கிடையாது, நான் ரட்சிக்கிறதுக்கு இது பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னப்போ உடனே பகவானோடையே போர் புரிஞ்சாதான் கருடன் போர் புரிஞ்சு தோற்று போனாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ராவணனும் தன் சேனைகள் மாண்ட பிறகு தன்மத்தியே ராகவஸ்ய வீசம் நாராயணம் என்று எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை அதுக்கப்புறம்தான் உணர்றானா அவன். அந்த மாதிரி அவனுடைய பராக்கிரமத்தை தெரிஞ்சும், அவன்தான் பகவான்றதை தெரிஞ்சும், அப்படி இருந்தும் அவனை எதிர்க்கிறவா நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு எப்படி அவளுக்கு பாடம் புகட்டணுமோ அந்த மாதிரி புகட்டிட்டான் கண்ணன். அடிபணியும் மா போல. இந்த இடத்தில் சத்துருக்கள் உன் மிடுக்குக்கு தோற்று போக்கும்படி உன் திருவடிகளில் வந்து விழுமா போல, அம்புக்கு தோற்று உன் எதிரிகளை வருமா போல உன் குணங்களுக்கு தோற்று வந்தோம் என்பது உரை. எப்படி எல்லாரும் அவங்கிட்ட தோற்று போயிட்டு அவங்கிட்ட போய் சரணாகதி பண்ணிதானா ஆகணும். அந்த மாதிரி நாங்களும் உன்னுடைய பெருமையை தெரிஞ்சு
நாங்கள் உங்ககிட்ட அவள்லாம் தன்னுடைய தப்பை உணர்ந்து உங்ககிட்ட வந்திருக்கா, நாங்கள் தப்பே பண்ணாத உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவர் உனக்கு என்னாவார் என்று அனுமர் லக்ஷ்மணனை கேட்டார். இதற்கு லக்ஷ்மணன், அவர் எங்களை ஒருபடி நினைத்திருப்பார், நான் ஒருபடி நினைத்திருப்பேன் என்றார். அவர் நினைத்திருக்கிறபடி ஏன், நீ நினைத்திருக்கப்படி ஏன் என்ற அதுக்கு தசரத குமாரர்கள் ஆனபடியால் என்னை தேக சம்பந்தத்தை இட்டு தம்பி என்று நினைப்பார். நான் அவருக்கு தம்பி அல்ல, வேலைக்காரன் என்று லக்ஷ்மணன் தன்னுடைய நிலைமையை எடுத்து சொன்னார். எல்லாரும் அந்த ரத்த சம்பந்தம் இருக்கிறதுனால என்னை தம்பி தம்பின்னு கூப்பிடுவா, ஆனால் நான் அவனுக்கு வேலைக்காரன்னுட்டு தன்னுடைய கைங்கரிய பலத்தை அனுமர்கிட்ட லக்ஷ்மணன் சொல்கிறான்னு. அதுதான் ஆழ்வார்கள் நிறைய எல்லாருமே, எல்லா ஆழ்வார்களுமே தொண்டர் 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 தொண்டருக்கு அடியான் தான். எல்லா பாகவதர்களோடு சேர்ந்து செய்யும் அவள் எல்லாரையும் விட அடியான் நான், எல்லாருக்கும் கீழே நான் இருக்கேன்னு நம்மளை தாழ்த்தின்ற மனக்க அப்போ நம்மளுக்கு எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். கண்ணன் பகைவர் உன் காலில் விழுந்தனர், நாங்களும் விழுந்தோம், ஆனால் இருவருக்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் முடிந்து பிழைக்கலாம், உன் குணத்தால் தோற்ற எங்களுக்கு அதற்கும் வழி இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த பாசுரத்தை உனக்கு என்பதை மும்முறை பிரயோகப்படுத்தி உள்ளார். பரதனை பார்த்து ராமன் உனது தகப்பனார் எங்கே என்று கேட்டார். இதில் ரோஷம் கொண்ட பரதன் ராமனை பார்த்து உன் தகப்பனார் என்று ஒரு முறைக்கு 9 முறை உபயோகப்படுத்தினான். துவாமேவ சோசன் என்பது அந்த ஸ்லோகம், ராமாயணத்தில் வர ஸ்லோகம். வலி தொலைந்து நாஸ்திகனாய் இருப்பவன் கூட தனது மனைவி மக்களுக்கு ஏற்பட்ட வியாதியை பார்த்து அது நீங்க ஏகாந்தத்திலாவது எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறான். இந்த வியாதியை நீக்க நமக்கு வலிமை இல்லை, இறைவன் தான் இதை நீக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். இறைவனே இல்லை என்று சொல்லி மக்களுக்கு உபதேசம் செய்பவன் தன் வீட்டு வாசலில் தெய்வம் எங்கும் இல்லை என பொருள்படும் காட் இஸ் நோவேர் என்பதை பலகையில் எழுதி மாட்ட சொன்னான் அவன். அவமானத்தால் W என்ற எழுத்தும் H என்ற எழுத்தும் சிறிதே இடையில் பிரித்து எழுதப்பட்டது காட் இஸ் நவ் ஹியர் என்ற வகையில் கோத்து மாற்றிவிட்டான். இதை கண்ட நாஸ்திகன், எஜமானன் இந்த விஷயத்திலே தெய்வம் நம்மை திருத்தி விட்டதே என்று ஆஸ்திகனாக மாறினான். இது ஒரு நாஸ்திகனுடைய கதையை எடுத்து சொல்கிறான். அந்த மாதிரி வலி தொலைந்து நம்மளுடைய அந்த பாவங்கள் தொலைந்து போற்றி யாம் வந்தோம், இரக்கமின்றி எங்கோன் செய்த தீமை அப்படிங்கிற பெரியாழ்வார் சொல்றாப்புல பல்லாண்டு பாடுற வகையிலையும் வந்திருக்கும். பகைவனான ராவணனும் கூட ராமனின் புகழை பாடினான். அந்த ராவணனும் கூட ஆமா ராமன் மனுஷன் இல்லை, அவன் மனுஷ ரூபத்தில் வந்த தெய்வங்கிறத கடைசியில் ஒத்துக்கிறான். போற்றியாம் வந்தோம், வணங்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் பகைவர்கள். ராமன் தானாகவே சத்துருக்களை வென்று தன்னை அடைவது தான் பொருத்தம் என்று சொன்ன சீதையின் வழியில் நாங்கள் இருக்க வேண்டும். எப்பவுமே ஸ்திரீகள் நம்ம எல்லாரும் ஸ்திரீபாவங்கள் தான். நம்ம இந்த உலகத்தில் வேணா ஆணா பெண்ணா தேவர்களா மிருகமா தாவரங்களா எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் எல்லாருமே நம்ம ஸ்ரீபாவங்கள் தான். ஒரு காலத்தில் அவங்ககிட்ட வன்னியாசம் பண்ணிட்டோம்னா அவனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதா தான் அர்த்தம். இதுதான் பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. அப்படி அந்த ஸ்ரீபாவத்தில் இருக்கக்கூடிய அந்த சீதை என்ன சொல்கிறான்னா, எதுக்கோசரம் இதை சொல்கிறா பெரியவாள்டானாக்க, என்னால் முடியும், நான் பார்த்துப்பேன், நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நம்மளுடைய அகங்காரம் அழியணும். நம்ம ஸ்ரீ இருக்கிறவோ ஒன்றா கணவனுக்கு அப்பா அம்மாவுக்கு அடங்கியிருக்கிறோம், அப்புறம் கணவனுக்கு அடங்கியிருப்போம், கடைசி காலத்தில் பிள்ளைக்கு அடங்கியிருப்போம். தானாக எதையுமே எடுத்து போட்டு பண்ண மாட்டான். அந்த மாதிரி தான் நம்மளும் ஒரு காலத்தில் பெத்தவாளுக்கு அடங்கியிருக்கணும், அப்புறம் ஆச்சாரியனுக்கு அடங்கியிருக்கணும், அப்புறம் பகவானுக்கு அடங்கியிருக்கணும். அவன்தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு நம்மளுடைய நான் பார்த்துப்பேன், எனக்கு இருக்கு, நான் பண்ணிப்பேன், அந்த ஒரு எண்ணங்கள் நம்ம கிட்டே இருக்கக்கூடாதுங்கிறத சொல்கிறான். அந்த மாதிரி அந்த வணங்க அப்படி நம்மக்கிட்ட சீதை வழியில் நம்ம இருக்கணும். சீதை என்ன சொன்னால், ராமனுக்கு எல்லா சக்தியும் இருக்குது, ராமன் ராவணனை அழிக்கணுமே தவிர நான் ராவணனை சாபம் கொடுத்து ஒரு நிமிஷத்தை அழிச்சிட முடியும்.
ஒரு புல்லை எடுத்து அஸ்திரமா போட்டேன்னாக்கா அவன் அழிஞ்சு போயிடுவான். நான் பதிவிரத, எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, ஆனா ராமன் இருக்க நான் அதை பண்ண மாட்டேன்னு சொல்லி சீதை சொன்னாப்புல நம்மளுக்கு கொடுக்குற சக்தி பூரா பகவான் கொடுத்தது. அந்த பகவானுடைய சக்தியை வச்சு நான் பண்றேன்னு சொல்லணுமே தவிர நம்மளால எதுவும் முடியும் நான் பண்ணினேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். மாற்றார் என்பதற்கு மற்றும் ஒரு பொருள் கூறலாம். ஹிரண்யகசிபு, இரண்யாக்ஷன் முதலிய பகைவர்கள் எம்பெருமானுடன் போர் புரிந்து தோல்வியுற்று மறுபடியும் ஜெய விஜயர்களாக திகழ்ந்தனர். முன்போல மறுபடியும் சாபம் வந்துவிடுமோ என்று பயந்தவர்களாய் துவாரபாலகர்களாக இருந்து கொண்டு கைங்கரியம் செய்தனர். அதுபோல நாங்களும் ஆச்சாரிய கடாட்சம் பெற்று வைகுண்டத்தில் வந்து கைங்கரியம் செய்யறதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம். ஆச்சாரிய அனுகிரகத்தை நாங்கள் பெற்றுட்டோம். இப்போ உன்னோட வைகுந்தத்துக்கு வரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு உள்பொருளை கொஞ்சம் அனுபவிக்கலாம். ஆச்சாரியன் பெரும் பசுக்களான சிஷ்யர்களை ஆற்ற படைத்தவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியனுக்கு ஒரு சிஷ்யன், அவனுக்கு சிஷ்யன் என்ற வகையில் சிஷ்ய பிரசிஷ்ய சம்ருத்தி பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆச்சாரியன் இருந்தால் கொஞ்சம் நிறைய சிஷ்யர்கள் அந்த இடத்துல இருக்கணும். சிஷ்யா இச்சேத் பராஜயம் என்ற வகையில் சம்பிரதாயம் வளர வேண்டும். ஆற்ற படைத்தான் என்பவன் பரமாச்சாரியன். பிரதமாச்சாரியன் அவனுடைய சிஷ்யன். பெரும் பசுக்கள் அவனுடைய சிஷ்யன். ஞானப்பால் பொங்க பெற்றவர் அவனுடைய சிஷ்யன் ஏற்றக்கலாம். ஸ்ரீ பாஷ்யக்காரார் ஆற்ற படைத்தார். கீழ் சொன்ன வகையிலே ஆச்சாரியன் ஆகிய சிஷ்யர்களை பெற்றவர். 74 சிம்மாசிபதிகால சிஷ்யர்களை ஏற்படுத்தி விளங்கினர். சுவாமி வேதாந்த தேசிகன் மகித வீத சாத்திர ஸ்ரேணையே பதோது சாரதி அப்படின்னு பாஷ்யக்காருடைய பெருமையை நம்மளுக்கு எடுத்து சொல்றார். இன்னைக்கும் ஆச்சாரியன் கிட்ட போனோம்னாக்க அது பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணும்போது நம்மளுடைய பேரை மாற்றி சொல்லுவார். அடியேன் ராமானுஜதாசர். நம்ம போய் சம்ஸ்காரம் பண்ணிட்டோம், பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அடியேன் தான் நம்ம எல்லார்கிட்டையும் சொல்லிக்கணும். அடியேன் யாரு? ராமானுஜதாசன். அவனுக்கு நான் அடிமை, ராமானுஜனுடைய அடிமை, ராமானுஜனுடைய சம்பந்தம் பெற்றவர். ஏன்னா பகவான் ரங்கநாதன் சத்தியம் பண்ணியிருக்கான் ஈரத்துணியோட. யாரெல்லாம் ராமானுஜருக்கு சம்பந்தம் பண்ணியிருக்காளோ அவள் அத்தனைக்கும் மோட்சம்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால அந்த பஞ்சசம்சாரம் பண்ணத்தையும் ஆச்சாரியன் நம்மளுக்கு சொல்கிறது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்லலாம். வேதங்களுடைய உண்மை கருத்தை அறிய முடியாது தவிக்கின்ற நமக்கு எம்பெருமானார் நிழத்தரும் மரமாக விளங்குகின்றார். மரம் தன் நிழலால் தாபத்தை போக்கடிக்கும். வெயில் அலைஞ்ச வாழ்க்கை தான் நிழலினுடைய அருமை தெரியும்வா. இந்த சம்சாரத்தில் வீணாக நம்ம ஒழுண்டு பண்ணிட்டு இருக்க செய்யும் அந்த பகவான் அப்படிங்கிற அந்த நிழலை நம்மளுக்கு காட்டி கொடுக்கக்கூடியவா ஆச்சாரியர்கள்லாம். உண்மை பொருளை கையில் கனிப்போல் காட்டி கொடுப்பார். நம்மளால வேதம் படிக்க முடியாது, அதுக்கு 1008 அர்த்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 1008 அர்த்தம் இருக்கு. எது சரியான அர்த்தங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் உள்ளங்கையில் கனி எப்படி இருந்தால் கண்ணுக்கு உடனே தெரியுமோ அந்த மாதிரி பெரியவாள்லாம் நம்மளுக்கு ஆச்சாரியங்கள் நம்மளுக்கு காட்டி கொடுப்பான். அல்ப விஷயங்களில் ஆசையை நீக்கி பேரின்பத்தை அடைய வழி செய்யும் மகாநிதி போன்றவர் ஆச்சாரியன். இந்த உலகத்தில் இருக்கிற அல்ப விஷயங்கள்லேருந்து நம்மளை திசை திருப்புறார். தினம் நம்மளை ஜபம் பண்ண சொல்கிறார், மந்திரங்கள் உபதேசம் பண்ணி கொடுக்குறார். நம்மளுக்கு இந்தந்த ஸ்லோகங்களை இந்தந்த நேரத்தில் இப்படி சொல்லுவோன்னு நம்மளுக்கு வழிகாட்டி கொடுக்குறார். இவருடைய சிஷ்யர்கள் பலர். அவர்களுக்கு நல்ல வழி காட்டி அவர்களது விருப்பத்தை பூர்த்தி செய்து வைப்பவர். தேரை நல்ல வழியில் தேர்ப்பாகம் செலுத்துவான் போல். அப்போ ஏற்ற கலங்கள் என்பதால் நம் உபதேசத்திற்கு பாத்திரமான சிஷ்யன் இருக்க வேண்டிய நிலையை சிஷ்ய கிருத்தியாதிகாரத்தில் சுவாமி தேசிகர் காட்டினார். உபதேசம் பெற்ற சிஷ்யன் ஞானாதிகனாய் இருக்க வேண்டும். ஆச்சாரியனும் தன் இஷ்டத்தில் தோல்வி அடைய வேண்டும். அவ்வாறு சிஷ்யன் ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு இலக்கு ஆக கடவன். ஆச்சாரிய ரகசிய சாரத்தில் தேசிகர் ஆச்சாரியனின் லட்சணங்கள் இதெல்லாம், சிஷ்யனுடைய லட்சணங்கள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நிறைய எடுத்து கொடுத்துருக்கார். வள்ளல் அறிந்தவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று பாகுபாடு இல்லாமல் பசுக்கள் பாலை கொடுப்பது போல் சிஷ்யர்களுக்கு ஞான பாலை ஊட்டுவதில் அதிக ஆசை உடையவர்களாய் இருக்க வேண்டும்.
இவா தெரிஞ்சவா, இவா வேண்டியவா, இவா இன்னைக்கு தான் வந்திருக்கா, அந்த பாகுபாடு ஆச்சாரியன்கிட்ட கிடையாது. ஆச்சாரியன்கிட்ட போய் சேவிச்சுட்டோமானா, எனக்கு ஞானப்பால் வேணும்னு கேட்டுட்டோமானா அதை எப்படியும் கொடுத்துருவார். பெரும் பசுக்கள் ஞானப்பாலால் புஷ்டர்களான சிஷ்யர்களை உடைய ஆச்சாரியர்கள் உபநிஷத்தில் கூறியபடி ஆச்சாரியன் பல்ஷனாகவும் எதை உண்டாலும் ஜீரண சக்தி உடையனாகவும் தனவந்தனாகவும் இருக்க வேண்டும். சிஷ்யர்களுக்கு சுரக்கும் சுரபிகள் போல் சொல் அமுதை தர வேண்டும், பலத்தை எதிர்பாராமல். ஆச்சாரியன் நம்ம கிட்ட எந்த பலத்தையும் எதிர்பார்க்க மாட்டான். பகவான மாதிரி தான் அவன் எதையுமே நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதில்லை. எதிர்பார்க்காததான் அவன் அத்தனையும் பண்றான். ஆனா அதுக்குன்னு நம்ம ஆச்சாரியனுக்கு உபகாரம் பண்ணாத இருக்கக்கூடாது, பகவானுக்கு நம்மளால முடிஞ்சதை சமர்ப்பிக்காத இருக்கக்கூடாதுங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். இங்கு ஏற்ற கலங்கள் வள்ளல் என்ற வகையில் எம்பெருமானே சொல்லப்படுகிறான் என்றும் சொல்லலாம். முன் பாசுரத்தில் கைங்கரியம் வேண்டப்பட்டது, அதற்கு ஏற்ற கலங்கள் பக்தன் பிரபலன். அந்த கலங்களுக்கு எதிர்பொங்கி பாலை அளிப்பவன் எம்பெருமான். இவர்கள் அனுபந்தி பர்யந்த பகவானுடைய கிருபையாகிய ரசம் பெறுகிறார். கவிபாண்டன், திரிசடை, விபீஷணன் இவர்களை சேர்ந்தவர்களிடம் எம்பெருமான் கிருபை சேர்கிறது. பகவான் கவிபாண்டன் ஒரு பானை எல்லாம் வச்சுட்டு சாதாரணமாக ஆற்றுல உட்கார்ந்துருக்கான். கிருஷ்ணனை ஒரு ஆய்ச்சி துரத்தின்னு வரான். அப்போ என்ன பண்ணுறான், வேகமாக ஓடி வரான். கதிபாண்டன்கிட்ட அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய பானைக்குள்ளே நான் ஒழிஞ்சுக்கிறேன், அவ வந்தாள்னாக்க நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடுன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பானைக்குள்ளே கண்ணனை இறக்கி மூடி போட்டு மூடிடுறோம். ஆயிடுச்சு, இந்த பக்கம் தானே கண்ணா வந்தான்னாக்க இங்கே இல்லையேப்பா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எல்லா பக்கமும் அவள் பார்த்தா, பானைக்குள்ளே தான் பார்க்கணுங்கிற அளவுக்கு அவளுக்கு தோணலை. கிளம்பி அவள் போயிட்டான். அவள் போன உடனே அந்த பானை மூடியை திறந்த கண்ணா விழுதுவான்னு சொல்கிறான். கண்ணா விழுதுவான்னு சொன்னப்போ கண்ணன் மூடியை திறந்து கண்ணா என்னை வெளித அனுப்பு, ததிவாண்டா என்னை வெளித அனுப்பு, மூடியை திறந்து விடுன்னு சொல்லி கண்ணன் கேட்குறான். நான் திறக்க மாட்டேன்னு சொல்கிறான் ததிவாண்டன். என்னப்பா அப்படின்னு சொல்கிறான். சொன்னால் எனக்கு 2 சத்தியம் பண்ணி கொடு, அதனால் அப்புறம் உனக்கு நான் மூடியை திறந்து விடுன்னு சொன்னான். என்ன அப்படின்னாக்க, நான் எந்த பக்தி மார்க்கம் யோக மார்க்கம் எந்த மார்க்கத்துலேயும் நான் போகலை, யாருக்கும் எந்த பிரதியோகாரமும் நான் ஜாஸ்தி பண்ணதில்லை. நான் ஒரு சாதாரணமானவன். ஆனால் எனக்கு உனக்கு சக்தி இருக்குது, எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு உனக்கு சக்தி இருக்குது, அதனால் எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டானா. சரி மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி கண்ணை ஒத்துட்டான். ஒத்துண்டப்போ நீ எனக்கு மட்டும் தந்து விடுன்னு சொல்லி கண்ணை கேட்கலாம். நீ எனக்கு மட்டும் மோட்சம் கொடுத்து போராது, உன்னை இத்தனை நாள் சுமந்து காப்பாற்றிட்ட இந்த பானைக்கு நீ மோட்சம் கொடுக்கணுங்கிறான். அவனாவது உயிருள்ள ஜீவன், இது அசேதனம், உயிர் இல்லாதது, அதுக்கும் மோட்சம் கொடுத்தப்போ சரி தந்தைன்னு சொல்லி கண்ணன் சொன்னானா. அதை தான் இந்த இடத்துல கதிபாண்டன் திரிசடை அந்த மாதிரி தான் தன்னுடைய கனவால் மற்ற ராட்சசிகளுடைய மனசை மாற்றி சீதையை துன்புறுத்தாத காப்பாற்றினான். விபீஷணன் அப்படிதான். இதெல்லாம் எம்பெருமானுடைய கிருபையை நம்ம எடுத்து பார்த்துக்கணும்னு சொல்கிறான். கேசவன் தமர் கீழ் மேல் எமர் 7 பிறப்பும் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறான். அந்த கேசவன் தமர் அவனுடைய அடியார்கள், தமர்னா அடியார்கள், பக்தர்கள். அவனுடைய அடியார்கள் கிட்ட நம்ம சரணாகதி, அவகிட்ட நம்ம சேர்ந்துட்டோமானாலே, அந்த சத் விஷயத்தில் சத் சங்கத்தில் இருந்துட்டோமானாலே நம்மளுடைய 7 பிறவிக்கும் நம்மளுக்கு விமோச்சனம் வருதுன்னு சொல்லி சொல்கிறார். வள்ளல் உதாரன் லக்ஷ்மியை தாரமாக கொண்டவன் அவன் ஆகவே அவன் உதாரன். அவனே பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தவன். நாம் அனைவரும் பசுக்கள், நமக்கு அவன் பதி. பரமசிவனாகிய பசுபதிக்கும் அவன் பதி. ஆக ஆற்ற படைத்தான் என்பது பரியன்பம். எம்பெருமான் சொல்லப்பட்டான். இவன் நீயும் யுவா ஆனபடியால் மகனும் ஆகிறான். அவன் சின்னவங்கிறதுனால அவன் மகனும் ஆகிறான். அவன் பெரியவன்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் பர்த்தாவும் ஆகிறான். எல்லாருக்கும் பெரியவன்கிறதுனால அவன் நம்மளுக்கு அப்பாவும் ஆகிறான். அப்பா அம்மாவும் அவன்தான், பர்த்தாவும் அவன்தான், நம்மளுக்கு மகனும் அவன்தான். இப்படிப்பட்ட பகவானை நீ எழுந்திருந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். எம்பார் என்று அழைக்கப்பட்ட கோவிந்தர் ஸ்ரீ பாஷ்யக்காரரின் அந்தரங்க சிஷ்யர். காளஹஸ்தியில் இருந்த இவர் பெரிய திருமலை நம்பிகள் மூலமாக ராமானுஜருடைய
சொந்த சித்தி பையன்தான் எம்பார். இவர் எம்பாரால தான் ராமானுஜர் காப்பாற்றப்பட்டார். அதாவது தன்னுடைய ஆச்சாரியின் தப்பாக அர்த்தங்களை சொல்கிறாருங்கப்போ மனசு ரொம்ப வருத்தப்படுறார். வருத்தப்பட்டு இதுக்கு இப்படியெல்லாம் வராதுன்னு சொல்லி கொஞ்சம் என் சிஷ்ய ஆச்சாரிய தத்துவத்தில் வேதாந்தரிசிக்கரும் எடுத்துக்கொள்வார். சிஷ்யன் ஆச்சாரியன் சொல்கிற கருத்து ஒத்துக்கலைனாக்க திருப்பி எடுத்து சொல்லலாம், அதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறார். அதை புரிய வைக்க வேண்டியது ஆச்சாரியனுடைய கடமைன்றதை சொல்கிறார். அந்த மாதிரி தான் அந்த ஆச்சாரியன் இல்லை அப்படிதான் சொல்லி நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கிறதுக்கு அந்த ஆச்சாரியனால முடியல. ஆனால் மேலே மேலே இவருடைய அறிவு விகாசிச்சுட்டே போகிறதுனால, ஞானம் வளர்ந்துட்டே போகிறதுனால ஒரு தடவை என்ன பண்ணுறார், ரகசியமாக எல்லாரும் காசிக்கு போகலாம், காசிக்கு போயிட்டு அந்த இடத்துல போய் இவன் ராமானுஜரை எப்படியாவது அந்த ஆற்றுல தள்ளி விட்டு கொன்னுடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரான். முடிவுக்கு வந்தப்போ எல்லாரும் போகிறா. காசிக்கு போனப்போ ஒரு ராத்திரியில் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு ராத்திரி படுத்துட்டு செய்யும் எம்பார் எதேச்சியாக அந்த இடத்துல போகிறான். போனப்போ நாளைக்கு கங்கைக்கு போயிடுவோம், கங்கைக்கு போயிட்டா எப்படியாவது ராமானுஜரை ஏதாவது சொல்லி கரைக்கு கங்கை கரை வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே நீரில் பிடிச்சி தள்ளிடணும், இதுக்கு பலசாலியான ஒரு 3 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டார் எம்பார். உடனே ஓடி வந்து ராமானுஜர்கிட்ட, உன்னை கொலை பண்ணுறதுக்கு சரி நடக்கிறது, எப்படியாவது நீ இங்கேருந்து தப்பிச்சுக்கோன்னு சொல்கிறார். அந்த காட்டில் அந்த ராத்திரியில் ராமானுஜர் என்ன பண்ணுவார், சின்ன வயசு 16 வயசு கூட ஆகலை அவருக்கு. அப்போது கொஞ்சம் தூரம் நடந்து வரார். அப்போது வேடுவன் வேடுவச்சியா காஞ்சி பேரவர்களாக அத்திகிரிநாதன் அவனும் அந்த தாயாரும் எம்பெருமாட்டி அவளும் சேர்ந்து வேடுவச்சியாக அவரை கொண்டு மறுநாள் காஞ்சிபுரத்தில் கொண்டு விடுறதா சொல்லுவான். அந்த மாதிரி எம்பார் அப்புறம் அப்படி பண்ணிட்டார், ராமானுஜரை காப்பாற்றிட்டார். ஆனால் அவர் போய் மாட்டிட்டார். எப்படின்னா இவரோட சேர்ந்ததுனால ராமானுஜர் எப்படியோ தப்பிச்சு போயிட்டாருங்கிறதுனால இதே அதை வன்மமாக வச்சுட்டு அந்த ஆச்சாரியன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கங்கையில் குளிக்க செய்யும் இவர் கையில் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்துட்றாராம். எம்பார் கையில் ஒரு சிவலிங்கத்தை கொடுத்து இதை ஆராதனை பண்ணு அப்படின்னு சொல்கிறாராம். சுத்த வைஷ்ணவமாக இருந்தவர் அந்த சிவனுக்கே ஆட்படுறார், அந்த சிவனுக்கோசரமே வாழ்ந்துருக்கார். அப்போது ராமானுஜர் இதை கேள்விப்பட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தன்னுடைய மாமா திருமலை நம்பி திருப்பதியில் இருக்கார். அவரை அங்கேருந்து காளஹஸ்திக்கு புரிய வைக்கிறார். இல்லை, பரமாத்மா சிவனெல்லாம் அவனுக்கு அடங்கினவன் தான், அவனால் படைக்கப்பட்டவன் தான், கண்ணன் மட்டும்தான் தெய்வங்கிறத புரிய வச்சு அப்புறம் தன்னுடைய சீடராக எடுத்துட்டான்னு சொல்லி இதில் விளக்கம் சொல்லுவார். அந்த மாதிரி அந்த எம்பார் என்று ஒழிக்கப்பட்ட பாஷையார் அவருக்கே அந்த எம்பாரை அழைத்து சொல்ல அவர் போட்ட ஊசியை எம்பெருமானிடம் சமர்ப்பித்தார். ஊசியை எப்படி கண்டுபிடித்தார் என்று கேட்ட அந்தர்யாமியாக முடியும்போது இருட்டு ஏது என்று பதிலளித்தார். அந்த எம்பாருக்கு ஒரு இருட்டில் ஒரு ஊசியை போட்டுட்டு சின்ன ஊசி அதை தேடி எடுக்க சொன்னாக்க அப்போ எம்பார் சொன்னாராம், தேடி எடுத்துட்டாராம். அப்போ அவர் கேட்குறார், எப்படி நீ இந்த ஊசியை தேடி எடுத்த இவ்வளோ இருட்டில் அப்படின்னாக்க, என் மனசில் என்றைக்கும் பகமாக இருக்கான், என் மனசு என்றைக்கும் வெளிச்சமாக இருக்குது, என் மனசில் இருக்கிற அந்த ஞானம் எங்கே பார் வெளிச்சமாக எனக்கு தெரியுது, அதனால் நான் அந்த ஊசியை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த மாதிரி நம்மளுடைய ஞானம் பிரகாசிக்கணும். நம்மளுடைய மனசில் இருக்கிறது நம்ம கண் வழியாக எல்லா இருட்டையும் தொழாவி பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த உள்பொருளின் பகவரையை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏற்ற கடன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் புரியும் வள்ளல் திருப்பசுகள் தகுந்த சத்பாத்திரங்களால் சீடர்களிடத்தில் சீடர்களுக்கு உபதேசிக்கும் வகையில் வந்தனை இல்லாமல் பாலை உபதேசிக்கும் ஆச்சாரியன். ஆற்ற படைத்தான் மகனே அறிவு உராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் இவ்வாறான ஆச்சாரியர்களுக்கு மகன் போல் பவ்யமான மின்பெருமானே. ஒரு ஞானிக்கு நான் கட்டுப்பட்டு இருக்கேன்னு தானே அவன் சொல்லியிருக்கான் கீதையில், அதுதான் இந்த இடத்துல சொல்கிறான். இவ்வாறு சம்பிரதாயம் வளர அனுகரித்து அருள வேண்டும். சம்பிரதாயம் வளர செய்வதில் ஆசை உடையவனே. இந்த சம்பிரதாயம் நல்லபடியாக வளரணும், நாஸ்திகர்கள் அழிஞ்சு போகணுங்கிறதுல ரொம்ப ஊற்றமுடையவன். பாஞ்சராத்திரம் முதலியவைகளை உபதேசித்து முதல் குரு ஆனவனே.
அந்த பாஞ்சராத்திர ஆகமத்தை 5 ராத்திரியில் முனிவர்களுக்கெல்லாம் பகவானே உபதேசம் தான். வைகானசம்ங்கிறது வைகானச முனிவர்களாக ஏற்பட்ட ஆகமம். இன்னைக்கு கோயிலுக்கு பார்த்தா இது வைகாசன ஆகமப்படி நடக்கிறது, இது பாஞ்சராத்திர ஆகமப்படி நடக்கிறதுன்னு கோவிலில் 2 ஆகமம் இருக்கும். அந்த பாஞ்சராத்திர ஆகமங்கிறது 5 ராத்திரி பகவானால் உபதேசிக்கப்பட்டது. துயில் எழாய் சிந்தனையோடு இல்லாமல் ரட்சணத்தில் ஈடுபடியாக போகிறோம். நீ யோக நித்திரையில் இருந்தது போகணும், இங்கே எங்களுக்கும் கொஞ்சம் அருள் புரிய எழுதுவா. மாற்றான் உனக்கு வழி திறந்து உன் வாசல் கண் அடிப்பணி போல போற்றி வந்தோம். சத்துருக்கள் தங்களது வலிமை அழிந்து மன நிம்மதி அடைந்து உன் திருமாளிகைக்கு நின் திருவடியை வணங்குமால. அந்த சத்துருக்கள்ங்கிறது இங்கே யாரு? நம்மளுடைய மனசு தான் சத்ரு, நம்மளுடைய புலன்கள் தான் சத்ரு. இந்த சத்துருக்களை அழித்து இதனுடைய மனசு மாற்றத்தை எடுத்துட்டு நம்ம அவனை போய் வணங்குறோம். அந்த மாதிரி முன் திருவிடை வணங்குமா போல நாங்களும் அபிமானமாகிற எல்லா வலிமையும் விட்டு கைங்கரியத்தை சந்தோஷத்துடன் செய்ய வந்தோம். எங்களுடைய எல்லா அகங்காரங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணுறதையே பெருசாக நினச்சிட்டு வந்திருக்கோம். அதனால் நீ எங்களை கைவிடாத அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறேன். இதில் முக்கூர் லட்சுமி நரசிம்மாச்சார் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறகு எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனை துயிலெழா என்று பிரார்த்திக்கிறார்கள். அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணன் படுக்கையில் இருந்தபடியே சொல்கிறான். அவன் பேச ஆரம்பித்தவுடன் எங்கள் கிருஷ்ணன் பேச ஆரம்பித்திருவான் என்று கோபிகைகள் ஜெயகோஷம் சேர்த்தார்கள். கிருஷ்ணா திருவுள்ளத்தை பூர்த்தியாக சொல்ல வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். ஊருக்கு ஏதாவது ஆபத்து வந்தால் அவரவர் குடிசைகளை பிரித்து கொண்டு வேறிடம் ஓடுகிறார்கள். ஸ்திரமான சொத்து ஊராருக்கும் இல்லை, என் அப்பனுக்கும் இல்லை. இப்பொழுது பெரிய வீட்டில் இருக்கிறாயே என்றால் இது இந்த நிமிஷம் நம்மளுக்கு பெரிய வீடாக இருக்கும். அதான் ஒரு நாயகமாய் ஓட உலகு உடன் ஆண்டவர்னு சொல்லி நம்மாழ்வார் பாடினாப்புல அந்த நம்மளுக்கு எதுவுமே சாஸ்திரம் இல்லை. இன்னைக்கு நம்மக்கிட்ட லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். இது எத்தனை நாளைக்கு நம்மக்கிட்டே சாஸ்வதமாக இருந்துடும். அதை தான் இன்னைக்கு ஒரு சின்ன குடிசைனாக்கா பிரித்து எடுத்துட்டு ஓடி போயிடலாம். பெரிய மாளிகையை நம்ம கட்டி எடுத்துட்டா போக முடியும். அந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஞ்சம் கொஞ்சம் பாவங்களை அவங்ககிட்ட கொண்டு போய் சரணாகதி பண்ணிட்டு கழிச்சு விடுதான். ஆனால் பெரிய மாளிகையாக மலைமலையாக நம்ம சேர்த்து வச்சுக்கிற பாவங்களை கழிக்க முடியாது. நீ இடையன் அல்ல, வேஷம் பூண்ட இடையன், மாடு மேய்ப்பவன் அல்ல, மாடுகள் உன்னை மேய்க்கின்றன. உன்னை கண்ணாலே பார்த்து கொண்டு பசியை தீர்த்து கொள்கின்றன. அவனை கண்ணால் பார்த்தாலே, அவன் குழல் ஊதினாலே பசுமாட்டுக்கெல்லாம் அந்த பசியே மறந்து போயிடுவான். அந்த மாதிரி விஸ்வாத்திர மகரிஷி தன் சரீரத்திற்குள் பும்ஸ்கம் போல அழுந்தி கிடந்த பிராமணியத்தை எல்லோருக்கும் அறிந்து கொள்வதற்கு அவர் பண்ணின தபஸ்தை கலைக்க தேவதைகள் எத்தனை இடைஞ்சல்களை பண்ணார்கள். அவர் பிரம்மா ரிஷிங்கிற பட்டம் வாங்கின போகிறதுக்கோசரம் அவர் இருந்ததெல்லாம் நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு போனால் அதை தடங்கல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பான். அந்த மாதிரி தான் எப்படின்னு கேட்டால் இந்த நம்மளை அனாவசியமாக புகழ்வான். அந்த புகழ்ச்சியில் நம்ம வாழ்ந்து கூடாது. வாஸ்தவத்திலேயே மனமுருகி உன் திருவுள்ளம் சந்தோஷப்பட வேண்டும். அந்த மாதிரி நம்ம வாஸ்தவமாக ஒரு காரியம் நல்லபடி பண்ணோம்னாக்க அப்போ நம்மளை யாராவது பாராட்டினாக்க அதையும் ஒரு புன்சிரிப்போடு தான் எடுத்துக்கணும். ஆஹா, இவன் நம்மளை இப்படியெல்லாம் பாராட்டுறாளே அப்படிங்கிற ஒரு அகங்காரம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. இது அவனால் கண்ணனால் கொடுக்கப்பட்ட புகழ், கண்ணனால் கொடுக்கப்பட்ட செல்வம் அப்படிங்கிறத நம்ம ஆத்மார்த்தமாக நினச்சிக்கணுமே தவிர நம்ம ஒரு நாளும் இது என்னதுங்கிற அந்த எண்ணம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது. கண்ணனை அழைச்சிட்டு யமுனை கரைக்கு போய் அவன் திருவுள்ளப்படி அவனுக்கு பூஜை செய்து பாரோர் புகழும்படி பூஜை செய்து உன் பாத தீர்த்தத்தில் நாங்களும் தானம் செய்து பரிசுத்தமாக ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். அந்த கண்ணனை நம்ம மனசார ஆத்மார்த்தமா அப்படின்னு ஒரு சின்ன விண்ணப்பம் சொல்றேன். தினம் அவளால் முடிஞ்சா பண்ணுங்க. கண்ணனை அனுபவிக்கணும். ஒரே ஒரு நிமிஷம் தினம் காத்தால எழுந்தா கண்ணங்கிட்ட விண்ணப்பிச்சுக்கோங்க. கண்ணா,
கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தா பிரவர்த்ததை உத்திஷ்டன் அன்சாதுலா கர்த்தவியம் தெய்வமானிகம் கதிரவன் குணசெய் சிகரம் வந்து அடைந்தான் கனம் இருள் அகன்றது காலையும் பொழுது ஆகி மது இருந்து ஒழுகின மாமலரெல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்து ஈண்டி எதிர்திசை நிறைந்த இருளோடும் புகுந்த பிடியோடும் முரசும் அதிதெனி அலைக்குள் போல் உள்ளதெங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தர்களாகி உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறேன். எழுந்து கொடாக்கண்ணா. உன்னை தூக்கி கொண்டு போய் கொல்லையில் உட்கார வச்சு உன்னுடைய மூஞ்சி அலம்பிட்டு உன்னுடைய யோக நித்திரையை கழிச்சுடுவேன். கழிச்சா நீ இந்த உலகத்துக்கு வந்துடுவ. உனக்கு நல்லா பல் தேய்ச்சி விட்டு வாய்ப்பை பிடிக்க வச்சு நல்லா மூஞ்சியை அலம்பி விட்டு மூஞ்சியை தொடச்சி உன்னை தட்டில் உள்ள கூட்டின்னு போய் வெள்ளி டம்ளர்லையும் தங்க டம்ளர்லையும் சுண்ட காய்ச்சின பசும்பாலில் கொஞ்சமாக சக்கரை போட்டு ஆற்றி உனக்கு பாலமுது பண்ணி வைக்கிறேன். ஏற்றுக்கூடா கண்ணா. அப்புறம் நீ தெருவின் எல்லா தெருவிலையும் போய் யாரெல்லாம் பரமபத்துக்கு தயார்படுத்த முடியுமோ அதெல்லாம் தயார்படுத்திட்டு வா. திருப்பி உன்னை கொல்லையில் கொண்டு உட்கார வச்சு நெல்லி கடாரத்தில் பூரித்து வைத்து அர்க்கம் ஆசமனம் பானியம் சமர்ப்பித்து உன்னை நன்னா எண்ணெய் தடவி உடம்பெல்லாம் உருவி விட்டு உனக்கு நன்னா வாசந்தர்களால் தேய்ச்சி குளிப்பாட்டி பசு நஞ்சினால் வாய் நாக்கெல்லாம் வழித்து விட்டு உன்னை நன்னா குளிப்பாட்டி விடுறேன். ஏற்றுக்கூட கண்ணா. உனக்கு நன்னா உடம்பு தொடச்சி விடுறேன். உனக்கு இடுப்பில் மஞ்சள் பட்டு வஸ்திரம் சாத்துறேன். மேலே சிகப்பு வஸ்திரம் சாத்துறேன். உனக்கு அழகாக நெத்திட்டு விடுறேன். சந்தனம் வாசனாத திரவியங்கள்லாம் உனக்கு பூசி விடுறேன். சாம்பிராணி அகில் தூபம் காட்டுறேன். கல்பூரம் நெய் தீபம் காட்டுறேன். உனக்கு அழகாக தலைவாரி பின்னி பூச்சூட்டி விடுறேன். ஆபரணங்கள் சுட்டுறேன். மலர் மாலைகள் சுட்டுறேன். மந்திர புஷ்பத்தாலும் மலர் புஷ்பத்தாலும் உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன். இது எல்லாத்தையும் ஏற்றுக்கூடா கண்ணா. என்னுடைய எளிய கழுகிய உனக்கு சமர்ப்பிக்கிறேன். அதையும் கடாட்சித்து அருள்டா கண்ணா. சாயங்காலம் உன்னை நிற்க வச்சு உனக்கு அந்தி காப்பி விடுறேன். ராத்திரி உன்னை படுக்க வச்சு மண்ணும் புகழ் கௌசலைவன் அப்படின்னு சொல்லி உனக்கு தாராட்டி பாடுறேன். அதையும் ஏற்றுக்கூடா கண்ணா. இதெல்லாம் ஆத்மார்த்தமாக பண்ணுறேன். ஸ்ரத்தையோடு பண்ணுறேன். ஆனால் அதுலேயும் 1000 குத்தங்குறைகளோடு தான் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் மன்னிச்சு உன் திருவடியில் சீக்கிரம் சேர்த்துக்கூடா கண்ணான்னு தினம் ஒரு தரம் அவங்கிட்ட அவனை குழந்தையா அவனை துயில் எழுப்புறதுலேருந்து ராத்திரி படுக்க வைக்கிற வரைக்கும் அவனை ஒரே ஒரு தரம் அனுபவிக்கும். அவன் நம்மளை விட்டு விலகவே மாட்டான். அடியே நிறைய குற்றமுறைகள் சொல்லியிருப்பேன். அடியனை சமைக்க பிரார்த்திக்கிறேன். கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் ஜோதி மணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நால்மறைகள் ஓதுமோர் வில்லிபுத்தூர் வேதம் கோல்பூர் பாதகங்கள் நீக்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயெங்கும் அறியாத மாநிலரை வையம் சுமப்பதும் வம்பு. அந்த ஆண்டாள் நாச்சியார அந்த 5 நம்மளுக்கு கொடுத்துருக்காளே இந்த 30 அவளுடைய அந்த பாசுரங்களில் இத்தனை அர்த்தங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாளே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்பேற்பட்ட அர்த்தங்களெல்லாம் பெரியவா எடுத்து சொல்லியிருக்கா. அதை கொஞ்சம் மனசில் பதிய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனசை அவங்கிட்ட சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு தயார்பாடு பிரார்த்திக்கிறேன். வெளியே நாளைக்கு அடுத்து 22ஆம் பாசுரம் நல்லா அனுபவிக்கும்.